Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken stuffed bread toast தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல pan வச்சிட்டு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டுருங்க. போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி டோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். டோஸ்டர் இருக்கவங்க டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் தோசைக்கல்லில் வச்சு எப்படி டோஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை அது மேலே வச்சுருங்க. பட்டர் மேலே ப்ரெட் வச்சுருங்க. கூடவே கொஞ்சம் கூட பட்டரை மேலேயும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை ப்ரெட்டில் வச்சுக்கோங்க. அகெயின் அது மேலே இப்படி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி மசாலா வச்சுக்கோங்க. மேலே அகெயின் இன்னொரு ப்ரெட் பீஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எம்டி பவுல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணால் நல்லா டோஸ்ட் ஆயிரும் கீழே. அதனால் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாற்றி போட போகிறோம். அதனால் அகெயின் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இப்போ ப்ரெட்டுக்கு மாற்றி போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி அகெயின் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதும் நீங்கள் எடுத்துருங்க.